நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன காணொளியில் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன் எப்படி அளவெடுக்கிறது எப்படி வரைகிறேன். இப்போ பாருங்க நான் அந்த இதை பற்றினா வரைஞ்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வெட்ட போகிறேன். சரியா? இது இப்போ நாங்கள் வெட்ட போகிறது முன்பக்கமே. எப்பயும் இந்த நுனி கத்திரிக்கோளில் விட்ட பழங்க அடி கத்திரிக்கோளில் வெட்டுனீங்கன்னா செட் ஆகாது. எப்பயும் இப்படி நுனி கத்திரிக்கோளில் விட்ட பழகிக்கொள்ளுங்க. அதுதான் நல்ல பழக்கம். இப்போ பாருங்க இது முன்பக்கம். இப்போ பின்பக்கம் வெட்ட போகிறோம். பாருங்க எப்படின்னு இங்கே பாருங்க. ஒன்றுமே இல்லை. பின்பக்கத்துக்கு இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. இதுல இருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? 1/2 இன்ச்சு. ஏனெண்டா பின்னுக்கு நாங்கள் மடித்து தைக்க போகிறோம். ஆக பெரிய மடிப்பாகவும் போடக்கூடாது. அதுக்கு 1/2 இன்ச்சு அல்ல 3/4 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ மடிக்க இயலுமோ அவ்வளோக்கு மடிச்சுக்கொள்ளுங்க. மடிப்புக்கு அளவாக விட்டுக்கொள்ளுங்க. என்ற குழந்தை பிள்ளைண்டா நம்ம சின்ன ஒரு மடிப்பாக தான் போட போகிறோம். அதனால இது பின்பக்கத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. இதையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன்டா வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இதை இப்படி போட்டுக்கொள்ளணும். போட்டுட்டு என்ன செய்யணும், குண்டூசி குத்தணும். அதுக்கடையில் இதில் கழுத்தை வெட்டி கொள்ளுவோம். கழுத்து வெட்டியாச்சு. கழுத்து வெட்டிட்டு இங்கே பாருங்க இப்படி இந்த கோட்டுக்கு இங்கால இதை வைக்கணும். வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், குண்டூசியை இதெல்லாம் அடிச்சுக்குவோம். குண்டூசி உங்களுக்கு தேவைன்னா 1-2 அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. கிட்ட ஒன்று நீங்களும் அடிச்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து கழுத்து இது 2.5 வச்சோம். அப்போ 2 பின்னுக்கு 1.5 தேவைண்டா இந்த 1 இன்ச்சை உயர்த்தி விட்டோம்டா 1.5 வந்துடும். பாருங்க இப்படி கோடு போட்டுட்டு இதோட இப்படி ஒரு வளைவு எடுத்து விடுங்க. இவ்வளவுதான். அப்படி எடுக்க இல்லாட்டி போனாக்கூடிய உங்களுக்கு இப்படி ஒரு ரவுண்டை வச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி வச்சுட்டு ஒரு கப் ஒன்று இப்படி வச்சுட்டு இப்படி வரைஞ்சி விடுங்க. பாருங்க இப்படியா வந்துடும். சரியா? இப்போ அரைஞ்சி இது தையலுக்கு விட்டுட்டோம். இப்போ இதை நாங்கள் வெட்ட போகிறோம். பாருங்க பேப்பர் வெட்டுறதுக்கு தனியாக கத்திரிக்கோள் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா துணி வெட்டுற கத்திரிக்கோள்ல பேப்பர் வெட்டினீங்கன்னா கொஞ்ச நாளையில பழுதா போயிடுமே. இதான் உங்களுக்கு பாருங்க பின் துண்டும் முன் துண்டும் உங்களுக்கு வெட்டியாச்சு. பின் துண்டுக்கு இங்கால 1/2 இன்ச்சு அல்ல 3/4 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கலாம். கழுத்து 1 இன்ச்சு உயர்த்திட்டா சரி. இப்போ அடுத்து நம்ம துணியில வெட்ட போறோமே. பாருங்க வணக்கம் நேர்களே, தொடர்ந்து தான் நேரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் துணியை போட்டுட்டோம். துணியை நல்ல வடிவாக அயன் பண்ணிக்கொள்ளணும். அயன் பண்ணிட்டு மடிப்பு உங்களோட பக்கம் இருக்கணும். எதிர்பக்கத்தில் இந்த துணி ஓப்பன் இருக்கணும். பாருங்க
இப்படி இருக்கணும் சரியா. இப்ப நாங்க என்ன சொல்லணும்னா முன் பக்கத்தை தான் முதல்ல வெட்டணும். ஏனண்டா இது மடிப்பு இருக்கு, இது 4ல் ஒரு பகுதி. இப்ப இந்த முன் பக்கத்தை இங்க போட்டோம்னா முன்னுக்கு ஓப்பன் வந்துடும் என்ன. அப்ப அதனால நாங்கள் என்ன சொன்னோம், முன்பக்கம் இது பண்ணாம இப்படி நேரா வச்சுட்டு இதுல குண்டூசி குத்தி கொள்ளுங்க சரியா. எனக்கு அனுபவம் இருக்கிறபடியா நான் 2 குண்டூசியை குத்திட்டு வேலையை செய்கிறேன். நீங்க எல்லா இடத்துலையும் அறக்காதபடி குண்டூசி பண்ணிக்கொள்ளுங்க. கீழுக்கும் பார்த்துக்கொள்ளுங்க, துணி நேரா இருக்கா கோணலா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க சரியா. இப்ப இப்படி வச்சுட்டு இப்ப நம்பிட்ட போறேன்னு இப்படி வச்சுட்டு பேப்பரோட வச்சுட்டு நீங்க வெட்டலாம். அப்படி இல்லாட்டா இதை ஒரு சோக்காலேயோ பென்சிலாலேயோ வரைஞ்சிட்டு கூடிய நீங்க வெட்டலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அதன்படி நீங்க செய்து கொள்ளலாம், அது பிரச்சனையே இல்லை சரியா. நான் இப்ப இந்த பேப்பரோடைய வச்சுட்டு வெட்டுறேன்னு. ஏண்டா இது துணியில வரைஞ்சி நீங்க வெட்ட போனீங்கன்னா துணிகள் நிறைய கழிவு போகும். அதனாலதான் இப்படி நாங்கள் பழைய காலத்துல நேரடியா துணியில வெட்ட விட மாட்டாங்க, இப்படி பேப்பர் வச்சு வெட்ட சொல்லுவாங்க. ஏன்னா துணிகள் எல்லாம் அநியாயமா போயிடும் என்றபடியா இப்படி வச்சு வெட்ட சொல்லுவாங்க. இப்ப நாங்க முன் துண்டு வெட்டிட்டோம் சரியா. இது இப்ப முன் துண்டு. இப்ப நாங்க பின்பக்கம் வெட்ட போறோம் சரியா. அப்ப என்ன செய்யணும், இத இந்த பக்கத்துல திருப்பி கொள்ளணும் பாருங்க. இப்ப இந்த பக்கம் ஓப்பன் வர போகுது சரியா. இப்ப ஓப்பன் வருதுண்டா நாங்க இந்த கரை துண்டை எடுக்க வேண்டாம், என்னடா அது டைட் பண்ணும். அதனால நம்ம இந்த கரையை கொஞ்சம் வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டுட்டு இப்ப பின் துண்டை இதுல போடுறோம் பாருங்க. துணியை பழுதாக்காம நேரா வச்சுட்டு இப்ப குண்டூசி அடிக்க போறேன்னு. இப்படி வச்சுட்டு இப்ப வெட்ட போறோம். இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். ஏனென்றா இந்த இடத்துல தான் நாங்க மடிக்க போறோம். இப்ப சட்டை வெட்டியாச்சு. இது இப்ப நீங்க தைக்கணும். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்டா, முதல் வேலை உங்களுக்கு அடிப்படை தையல்லாம் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்துட்டேன். அதெல்லாம் இதுல சொல்ல டைம் வராது. அதனால நீங்கள் என்ன செய்யணும், இந்த துணியை முதல்ல இப்படி மடிச்சு கொள்ளணும் சின்னதா. இங்க வேறங்க நல்ல வடிவா கீறி இந்த அளவு மடிச்சு கொண்டு இதுக்கு சோம் தையல் போடணும். ஃபுல்லா சோம் தையலை போட்டுட்டு என்ன செய்யணும், எல்லாம் நான் அங்கே காட்டி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு என்னென்ன தையல் எதுக்கு வருமெண்டு. சோம் தையலை போட்டுட்டு இதுக்கு உங்களுக்கு மெஷின் இருந்தால் மெஷினில் அடிக்கலாம், அல்லாட்டா உங்களுக்கு விஸ்பம் தையல் ஒன்று காட்டி தந்திருக்கிறேன். அந்த தையலை போட்டு இந்த ஷோல்டரை இப்படி மூட்டிக்கொள்ளுங்க. மூட்டிக்கொண்டு என்ன செய்யணும், இப்போ நம்ம இந்த பேக் சைட்டை மடித்து தைச்சிட்டோம். இப்போ மெட்டதை தைக்கக்குள்ள இங்கே பாருங்க, முதல்ல இப்படி சின்னதாக முழு இடமும் இப்படி மடித்து கொள்ளுங்க. இப்படியே மடித்து கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு இப்படி மடிச்சுட்டு சின்ன நூலோடி ஓடுங்க பாருங்க. இப்படி மடிச்சுட்டு சின்ன நூலோடி ஓடிட்டு அதுல கொடுத்துருக்குறோம் பாருங்க அலங்கார தையல். அந்த அலங்கார தையல்ல 3 விதமான தையல் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு என்ன விதம் வேணுமென்றாலும் நீங்க தைக்கலாம். அதாவது முதல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அலங்கார தையல். என்னன்னா இந்த சட்டைகளுக்கு இப்படி தைச்சா இப்படி வருமெண்டு. இதை நான் அடுத்த காணொலியில உங்களுக்கு தைச்சிட்டே போடுறேன். அதுக்கிடையில நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்க. எத்தனை நிமிஷம்?